சரித்திரத்தின் தடங்களில் சில சுவடுகள் மறைக்கப்பட்டு விடுவதுண்டு. காலப்போக்கில் அவை தென்படும் போது அந்த சுவடுகள் பதிந்திருந்த தனிப்பாதை உலகத்தின் கண்களுக்கு புலனாகும். மறைக்கப்பட்டாலும் மாவீரர்களின் வரலாறு மறைந்து போய்விடுவதில்லை எனும் வரலாற்று உண்மையை மறுபடியும் உணர்த்தியிருக்கிறது மாவீரன் மருதநாயகத்தின் வாழ்க்கை. 1997 ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் வெளியிட்ட ஓர் அறிவிப்பு பலரையும் புருவம் உயர்த்த வைத்தது. மாவீரன் மருதநாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக உருவாக்கப் போவதாக அவர் சொன்னபோதுதான் இந்திய வரலாற்றின் முன்னோடியான அந்த மாவீரனை பற்றிய தகவல்கள் பொது பார்வைக்கு அதிகம் தெரிய வந்தன. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட ஒருவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் திரைப்படத்திற்கான தொடக்க விழாவில் அதே இங்கிலாந்தின் மகாராணி நேரில் வந்து கலந்து கொண்டது உலக அளவில் வியப்புடன் பேசப்பட்டது. ஒரு கலைஞன் திரைப்படமாக உருவாக்க விரும்பும் அளவிற்கு வீரம், நட்பு, துரோகம் என அத்தனை கூறுகளையும் தன்னுள்ளே அடக்கியிருக்கிறது மருதநாயகத்தின் வரலாறு. மருதநாயகம், முகமது யூசுப் கான், கமாண்டோ கான், கான் சாஹிப் என்று பல்வேறு பெயர்களில் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் இந்த மருதநாயகம் உண்மையில் யார்? ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கைக்கு அருகே உள்ள பனையூரில் பிறந்தவர் மருதநாயகம். எந்த ஆண்டு பிறந்தார் என்பதில் ஆய்வாளர்களுக்கிடையே முரண்பாடுகள் இருக்கின்றன. பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் 1725 ஆண்டு பிறந்தார் மருதநாயகம் என்று கூறுகின்றனர். மருதநாயகம் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்ததாகவும் அக்காலத்தில் பனையூரில் ஏராளமான குடும்பங்கள் இஸ்லாம் மதத்தை தழுவிய போது மருதநாயகத்தின் குடும்பமும் மதம் மாறியதால் அவர் முகமது யூசுப் கானாக மாறினார் என்றும் ஒரு சாரார் சொல்கின்றனர். மருதநாயகம் பிறப்பிலேயே இஸ்லாமியர்தான் என்று சொல்பவர்களும் இருக்கின்றனர். அப்படியென்றால் அவருக்கு ஏன் மருதநாயகம் என்று பெயர் வந்தது? அதனை தெரிந்து கொள்ள நாம் இன்னும் கொஞ்சம் தூரத்திற்கு வரலாற்று பாதையில் பயணிக்க வேண்டும். சிறு வயதில் ஏட்டுக் கல்வியில் நாட்டமில்லாத மருதநாயகம் வாழ்க்கை கல்வியை வளமாக கற்றிருந்தார். மூச்சை அடக்கும் யோக பயிற்சியையும் வர்ம கலைகளையும் மருதநாயகம் அறிந்து வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இளமையில் பாண்டிச்சேரிக்கு சென்ற மருதநாயகத்திற்கு பிரெஞ்சுக்காரர் ஜாக்வில்லாவின் நட்பு கிடைத்தது. அவர் மூலமாக குதிரை ஏற்றம், பீரங்கி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் வழிமுறைகளை கற்றுத் தேர்ந்தார் மருதநாயகம். அதன் பிறகு தஞ்சை மன்னர் பிரதாப சிங்கின் படையில் சில காலம் பணிபுரிந்தார். இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலம், பிரெஞ்சு, போர்த்துகீசிய மொழிகளை கற்றுத் தேர்ந்த மருதநாயகம் நெல்லூர் படையில் சேர்ந்தார். அதுதான் அவரது வாழ்வின் ஏணிப்படியாக அமைந்தது. நெல்லூரில் தண்டல்காரர், ஹவில்தார், சுபேதார் என அடுத்தடுத்த படிநிலைகளை அடைந்தார் மருதநாயகம். 1750களில் பல்வேறு சமஸ்தானங்களாக பரவி கிடந்த இந்திய நிலப்பரப்பை தங்கள் ஆளுமையின் கீழ் கொண்டுவர ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் என ஆளுக்கொரு புறமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். தமிழக பகுதியில் முகலாய பேரரசின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருந்த ஆற்காடு நவாபின் செல்வாக்கு அப்பொழுது ஓங்கி இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆற்காடு நவாபாக சந்தா சாஹிப் இருந்தார். அவர் முந்தைய நவாபின் வாரிசு அல்ல. அதனால் நவாபின் வாரிசான முகமது அலி அரசுரிமை கோரி போர்க்கொடி தூக்கினார். சந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்களும் சேர்ந்து கொள்ள ஆற்காடு போர் மூண்டது. அப்போது நெல்லூர் சுபேதாராக இருந்த மருதநாயகம் சந்தா சாஹிப்பிற்கு ஆதரவாக போர் புரிந்தார். போரில் பிரெஞ்சு படைகள் தோற்கடிக்கப்பட்டன. முகமது அலி ஆற்காடு நவாபாக ஆக்கப்பட்டார். என்றாலும் அந்த போரின் போது வெளிப்பட்ட மருதநாயகத்தின் வீரம் ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவை கவர்ந்தது. அதனால் மருதநாயகத்தை பிரிட்டிஷ் படையில் இணைத்துக் கொண்டார் ராபர்ட் கிளைவ். அடுத்தடுத்து நடைபெற்ற போர்களில் பிரிட்டிஷாருக்கு வெற்றியை தேடித்தந்த மருதநாயகத்தை தளபதியாக்கி கான் சாஹிப் எனும் பட்டத்தையும் தந்து கௌரவித்தனர் ஆங்கிலேயர்கள். எனது வெற்றிக்கு நான் கான் சாஹிப்பையே சார்ந்திருக்கிறேன் என்று ராபர்ட் கிளைவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் ஆங்கிலேய தளபதி டால்டன் குறிப்பிட்டிருந்தார். கான் சாஹிப் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக செயல்படும் பிறவி வீரர். அவரை போன்ற ஒருவரை நான் கண்டதே இல்லை என்று புகழ்ந்தார் ஆங்கிலேய தளபதியான லாரன்ஸ். வீரம் நிறைந்த மருதநாயகத்தின் நெஞ்சில் ஈரமும் இருந்தது. பல போர்களுக்கு மத்தியில் மார்சியா என்னும் இந்தோ ஐரோப்பிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மருதநாயகம். இவர்களுக்கு பிறந்த மகனை சுல்தான் என்று பெயரிட்டு வளர்த்ததாக
வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். ஆங்கிலேய படையுடன் இணைந்த பிறகு மருதநாயகத்தின் வீரம் பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் 1755ஆம் ஆண்டு பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்திடம் ஒப்படைத்தனர். வரி செலுத்த மறுத்த பாளையக்காரர்களை அடக்கி வரியை பெற்றுத்தரும் பொறுப்பு மருதநாயகத்தின் வரலாற்றில் சில கரைகளையும் ஏற்படுத்தியது. கப்பம் கட்ட மறுத்து தீரத்துடன் போரிட்ட வீரன் அழகுமுத்துக்கோனையும் அவரது தளபதிகளையும் பீரங்கி வாயிலில் வைத்து சுட்டுக் கொன்றார் மருதநாயகம். நெற்கட்டான் செவலில் பெரும் சக்தியாக இருந்த பூலித்தேவனையும் எதிர்த்து போர் தொடுத்தார். ஆனால் அந்த போரில் மருதநாயகம் முதல் முறையாக தோல்வியை தழுவினார். ஹைதர் அலி, பூலித்தேவன், மருதநாயகம் போன்றோர் ஒரே அணியில் இருந்திருந்தால் இந்திய வரலாற்றில் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் நம்பிக்கை. பூலித்தேவனிடம் அடைந்த தோல்வி மருதநாயகத்தின் மனதில் வடுவாக மாற மீண்டும் போர் தொடுத்து பூலித்தேவனை தோற்கடித்தார். அதன் பிறகு பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்வது என்பது அவ்வளவு சிரமமானதாக இருக்கவில்லை. ஒருமுறை காவிரியின் கால்வாய்கள், அணைக்கட்டுகள் ஆகியவற்றை தகர்த்து விவசாயத்தை சீர்குலைக்கும் எண்ணத்தோடு பிரெஞ்சு படை திட்டமிட்டு நகர்ந்தது. அவர்களை முறியடிக்கும் பொறுப்பை மருதநாயகத்திடம் வழங்கியது ஆங்கிலேய அரசு. முத்தரசநல்லூரில் முகாமிட்டு காவிரி கரையை கண்காணித்து எதிரிகளின் திட்டத்தை முறியடித்தார் மருதநாயகம். 1758ஆம் ஆண்டில் சென்னையை பிரெஞ்சு படைகள் முற்றுகையிட்டன. இதனையடுத்து மருதநாயகத்திற்கு அவசரமாக தகவல் அனுப்பினார் ஆங்கிலேயர். விரைந்து சென்ற மருதநாயகம் கொரில்லா முறையில் தாக்குதல் நடத்தி பிரெஞ்சு படைகளை விரட்டி அடித்தார். மருதநாயகத்தின் வீர தாக்குதலை கண்டு வியந்து போன ஆங்கிலேயர்கள் கமாண்டோ கான் என்று அழைத்து பதவி உயர்வை பரிசளித்தனர். மருதநாயகம் சென்னையில் இருந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டன. மதுரை திரும்பிய மருதநாயகம் அவற்றை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இஸ்லாமியராக இருந்த போதிலும் மத நல்லிணக்கத்தை பேணுவதில் உறுதியாக இருந்தார் மருதநாயகம். மக்களிடம் இணக்கமான போக்கு, வந்து குவியும் வரி வசூல் என சாதித்துக் கொண்டிருந்த மருதநாயகத்தை மதுரை மற்றும் நெல்லை சீமைக்கு கவர்னராக 1759ஆம் ஆண்டு நியமித்தனர் ஆங்கிலேயர்கள். மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகுதான் மருதநாயகம் என்று மக்கள் அவரை அழைக்கத் தொடங்கியதாகவும் அதுவே பின்னாளில் மருதநாயகம் என்று மருவியதாகவும் சொல்லப்படுகிறது. மதுரையில் நீர்நிலைகளை முறைப்படுத்தியது, சாலை வசதிகளை பெருக்கியது, கலவரங்களை அடக்கியது என்று பல்வேறு நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் மருதநாயகத்தின் செல்வாக்கு பெருகியது. ஒருவரது முன்னேற்றம் இன்னொருவர் கண்ணை உறுத்தத்தானே செய்யும். மருதநாயகத்தின் ஏற்றம் ஆற்காடு நவாபுக்கு எரிச்சல் ஊட்டியது. வணிகர்களும் மற்றவர்களும் தன் மூலமாகத்தான் வரிகளை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆற்காடு நவாப். அதனை மருதநாயகம் ஒப்புக்கொள்ளவில்லை. மருதநாயகம் போன்ற மாவீரன் வளர்வது நமக்கும் நல்லதல்ல என்று எண்ணிய ஆங்கிலேய அரசாங்கம் நவாபுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தது. மருதநாயகத்தை ஆற்காடு நவாபின் பணியாளர் என்று அறிவித்தது. அது மருதநாயகத்திற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவரை 5 லட்சம் வரி வசூல் செய்து வந்த மருதநாயகம் 1761ஆம் ஆண்டு 7 லட்சம் வசூலித்து தருவதாக உத்தரவாதம் கொடுத்தார். ஆனாலும் ஆற்காடு நவாபுடனும் ஆங்கிலேய அரசுடனும் இருந்து வந்த மனக்கசப்பு மாறவில்லை. மக்கள் மத்தியில் பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதாக குற்றம் சாட்டி மருதநாயகத்தை கைது செய்ய உத்தரவிட்டது பிரிட்டிஷ் அரசு. அதுதான் மருதநாயகத்தின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய திருப்பு முனை. அது நாள் வரை யாருக்காக வரி வசூலித்து கொடுத்தாரோ, யாருக்காக பல போர்களை மேற்கொண்டு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தாரோ அவர்களையே எதிர்க்க வேண்டிய சூழல் மருதநாயகத்திற்கு வந்தது. பணபலத்தை கண்டோ படைபலத்தை கண்டோ சற்றும் அஞ்சாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக வெகுண்டு எழுந்த மருதநாயகம் தன்னை சுதந்திரமான ஆட்சியாளன் என்று அறிவித்துக் கொண்டார். மதுரை கோட்டையில் பிறந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு தனது மஞ்சள் நிற கொடியை பறக்க விட்டார் மருதநாயகம். பிரிட்டிஷ் கொடியை பீரங்கியின் வாயிலில் வைத்து சுட்டு தள்ளி தனது ஆங்கிலேய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இது பிரிட்டிஷாருக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. மருதநாயகத்திற்கு எதிராக போர் புரிவது என்ற முடிவை எடுத்தனர் ஆங்கிலேயர்கள். வீரத்தோடு விவேகமும் கொண்ட மருதநாயகம் ஆங்கிலேயருக்கு எதிரான வியூகங்களை வகுக்க ஆரம்பித்தார். 27,000 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை உருவாக்கி வலிமைப்படுத்தினார். அத்துடன்
பிரெஞ்சுக்காரர்களையும் உதவிக்கு அழைத்துக் கொண்டார். 1763 ஆண்டு செப்டம்பர் மாதம் கலோனல் மேன்சன் தலைமையில் மதுரையை தாக்கியது பிரிட்டிஷ் படை. இங்கே வியப்பு என்னவென்றால், பூலித்தேவனை மருதநாயகம் தோற்கடித்த பிறகு பாளையக்காரர்கள் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக மாறிப் போயினர். பின்னர் மருதநாயகம் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பிய போதும் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ளவில்லை. தஞ்சை, திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட சமஸ்தானங்களும் பாளையங்களும் பிரிட்டிஷ் படையுடன் சேர்ந்து மதுரையை தாக்கின. 22 நாட்கள் நடைபெற்ற தாக்குதலில் மருதநாயகம் தன் போர்த்திறனை நிரூபித்தார். மெல்ல பின்வாங்கத் தொடங்கியது பிரிட்டிஷ் படை. ஆனாலும் சென்னை மற்றும் பம்பாய் பகுதிகளில் இருந்து அதிக அளவில் படைகள் மற்றும் ஆயுதங்களை வரவழைத்துக் கொண்டு மேஜர் பிரெஸ்டன் தலைமையில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியது பிரிட்டிஷ் படை. இந்த முறை பிரிட்டிஷ் படை நத்தம் கள்ளக்காட்டில் இருந்த பாதை காவல்கள் அனைத்தையும் கைப்பற்றியது. 1764 ஆண்டு ஜூன் மாதம் கோட்டையை முற்றுகையிட்டது. கோட்டையை தகர்க்க முடியாத பிரிட்டிஷ் படை குறுக்கு வழியை கையாண்டது. கோட்டைக்கு உணவு மற்றும் குடிநீர் கொண்டு செல்லப்படுவதை தடுத்து நிறுத்தியது. இதனால் கோட்டைக்குள் இருந்த வீரர்களும் பொதுமக்களும் சோர்வடைந்தனர். என்ன நேர்ந்தாலும் போரிடுவது என்பதில் தீர்மானமாக இருந்தார் மருதநாயகம். ஆனால் அவருக்கு உதவியாக இருந்த பிரெஞ்சு தளபதி மார்ச்சன் பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடையலாம் என்று சொல்ல அவனை ஓங்கி அறைந்தார் மருதநாயகம். அந்த அறை துரோகத்தின் கரையாக மாறிப்போனது. மருதநாயகத்தை போரிட்டு வெல்ல முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டினர். அதற்கு முன்பே மருதநாயகத்தை கொல்ல 2 முறை சூழ்ச்சிகள் அரங்கேறின. திருச்சியை கைப்பற்ற உதவி செய்தால் வெகுமதி தருவதாக மைசூரில் இருந்து மருதநாயகத்திற்கு கடிதம் வந்ததைப் போல போலியாக ஒன்றை தயாரித்து ஆங்கிலேயர்களிடம் அது கிடைக்கும்படி செய்தான் ஆங்கிலேயரிடம் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த புண்ணியப்பன். அப்போது மருதநாயகத்தை காவலில் வைத்து பிரிட்டிஷார் பின்னர் விசாரித்து உண்மையை அறிந்து கொண்டதுடன் புண்ணியப்பனை பீரங்கியின் வாயில் வைத்து சுட்டனர். இரண்டாவதாக உமர்தீன் என்ற குதிரை வீரன் மருதநாயகம் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை குத்திக் கொள்ள முயன்றான். ஆனால் தக்க சமயத்தில் கண் விழித்ததால் உயிர் தப்பினார் மருதநாயகம். 2 முறை சூழ்ச்சியின் பிடியில் இருந்து தப்பிய மருதநாயகம் 3ஆம் முறை சிக்கிக் கொண்டார். சிவகங்கை தளபதி தாண்டவராய பிள்ளை மூலமாக மதுரை கோட்டையில் இருந்த திவான் சீனிவாசராவ் மற்றும் தளபதி மார்ச்சன் ஆகியோரிடம் பேரம் பேசினர். வீரர்கள் துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தப்படுவார்கள் என்பது எழுதப்படாத விதி. மருதநாயகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. தக்க சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தனர் துரோகிகள். 1764 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று தனது ஆயுதங்களை தவிர்த்துவிட்டு தொழுகையில் ஈடுபட்டிருந்தார் மருதநாயகம். அப்போது பாய்ந்து சென்று அவரை பிடித்த சீனிவாசராவ் மற்றும் மார்ச்சன் ஆகியோர் அவரது கைகளை பின்புறமாக கட்டி பிரிட்டிஷ் படையிடம் ஒப்படைத்தனர். மருதநாயகம் உயிரோடு இருந்தால் தங்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த எதிரிகள் அவரை தூக்கிலிட உத்தரவிட்டனர். அதன்படி 1764 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மதுரை சம்மட்டிபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் மருதநாயகம். ஆனால் தூக்கிலிடப்பட்ட போதும் அவரது உயிர் பிரியவில்லை. அதிசயித்த ஆங்கிலேயர்கள் 2வது முறையாக மருதநாயகத்தை தூக்கிலிட்டார்கள். அப்பொழுதும் உயிருடனேயே இருந்தார் மருதநாயகம். இறுதியாக 3ஆம் முறை தூக்கிலிட்ட போது மாவீரன் மருதநாயகத்தின் உயிர் பிரிந்தது. யோகக் கலையையும் மூச்சடக்கும் பயிற்சியையும் பெற்றிருந்ததால் அத்தனை சுலபமாக அவரது உயிரை பறிக்க முடியவில்லை என்றும், வர்ம கலையை பயன்படுத்தி மருதநாயகத்தின் நரம்புகளை செயலிழக்கச் செய்தே அவரது உயிர் பறிக்கப்பட்டது என்றும் மருதநாயகத்தின் இறப்பு பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அவர் ஒரு தாயத்தை அணிந்து இருந்ததாகவும் அதனை அறுத்த பின்னரே அவரது உயிர் பிரிந்ததாகவும் ஒரு தகவல் உலவுகிறது. மருதநாயகத்தின் உயிரற்ற உடல் கூட தங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்று அஞ்சினர் அவரது எதிரிகள். அதனால் அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு இடங்களில் புதைக்கும்படி உத்தரவிட்டனர். அதன்படி மருதநாயகத்தின் தலையை திருச்சியிலும், கைகளை பாளையங்கோட்டையிலும், கால்களை பெரிய குளத்திலும், உடலை சம்மட்டிபுரத்திலும் அடக்கம் செய்தனர். தொடக்க காலத்தில் வீரன் அழகுமுத்துக்கோனை கொன்றது, பூலித்தேவனை வென்றது போன்ற செயல்களால் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக பார்க்கப்பட்ட மருதநாயகம் பின்னாளில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி
தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முதல் வீரர் என்ற அடிப்படையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறார்.